ஸ்கந்த புராணத்தில் உள்ள வைசாக மகாத்மியம் முதல் அத்தியாயம். வைசாகத்தில் உள்ள புனித குளியல் அறையின் மகத்துவம். ஸ்ரீ கணேசருக்கு வணக்கம். மனிதர்களில் மிக சிறந்தவரான நாராயணர், நரர், சரஸ்வதி தேவி மற்றும் வியாசமா முனிவர் ஆகியோரை வணங்கிய பிறகு ஒருவர் ஜெய புராணம் கூற வேண்டும். சூதமா முனிவர் கூறினார். மீண்டும் ஒருமுறை அரசர் அம்பரீஷர் பிரம்மதேவரின் மகனான நாரத மாமுனிவரிடம் வைசாக மாதத்தின் மகத்துவத்தை குறித்து கேட்கலானார். மன்னர் அம்பரீஷர் கூறினார், பிராமணரே, எல்லா மாதங்களின் மகிமையையும் நான் தங்களிடம் முன்பு உண்மையிலேயே கேட்டிருக்கிறேன். இந்த மாதங்களில் வைசாகம் எனப்படும் வைகாசி மாதம் மிகச் சிறந்தது என்று அப்போது தாங்கள் கூறினீர்கள். எனவே பிராமண முனிவரே, வைசாக மாதத்தின் மகிமையை கேட்க எனக்கு மிகுந்த ஆர்வம் உள்ளது. இந்த மாதம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு எப்படி மிகவும் பிரியமானது ஆயிற்று? மாதவருக்கு மிகவும் பிடித்தமான மாதத்தில் ஸ்ரீ விஷ்ணு செய்ய விரும்பும் புனித சடங்குகள் யாவை? இவற்றிலும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு மிகவும் பிரியமான மற்றும் செய்ய தகுதியான புனித சடங்குகள் யாவை? எதை தானமாக கொடுக்க வேண்டும்? அதன் பலன் என்ன? யாரை, அதாவது எந்த தெய்வத்தை நோக்கி இந்த சடங்குகளை செய்ய வேண்டும்? வைசாக மாதத்தின் தொடக்கத்தில் மாதவரை வழிபட வேண்டிய வழிபாட்டு பொருட்கள் யாவை? நாரத மாமுனிவரே, பக்தி நிறைந்த எனக்கு இதை தாம் விவரமாக விவரிக்க வேண்டுமாய் பிரார்த்திக்கிறேன். நாரத மாமுனிவர் பதிலளித்தார். முன்னர் தாம் கேட்டதற்கு பிரம்மதேவர் வெவ்வேறு மாதங்களுடன் தொடர்புடைய பண்டைய பாரம்பரிய புனித சடங்குகளை பரமாத்மா ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு முன்னர் விவரித்ததை போலவே விவரித்தார். அதன் பிறகு சில மாதங்கள், குறிப்பாக கார்த்திகை மற்றும் மார்கழி போன்றவை குறிப்பிடப்பட்டன. மாதவ மூர்த்தியான ஸ்ரீ மகாவிஷ்ணு வைசாக மாதமான வைகாசி மாதத்தை மாதங்களில் மிகச் சிறந்ததாக மாற்றினார். வைசாக மாதம் அனைத்து உயிரினங்களுக்கும் ஒரு தாயை போல என்றென்றும் விரும்பியவற்றை வழங்குவது. இது தானங்கள், புனித சடங்குகள் மற்றும் துறவுகள் மூலம் அனைத்து பாவங்களையும் அழிப்பதாகும். இது அனைத்து நற்பண்புகள், மத செயல்கள், யஜ்ஞங்கள் மற்றும் புனித சடங்குகளின் சாராம்சம். இது அனைத்து தவங்களின் சாராம்சம். இது சூரர்களால் வணங்கப்படுகிறது. எல்லா புராணங்களிலும் வேத மரத்தை போலவும், எல்லா மந்திரங்களிலும் பிரணவத்தை போலவும், மரங்களில் தெய்வீக கல்பத்தை போலவும், எல்லா பசுக்களில் காமதேனுவை போலவும், எல்லா அரவங்களில் ஆதிசேஷனை போலவும், எல்லா பறவைகளில் கருடாழ்வாரை போலவும், அனைத்து தேவர்களில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை போலவும், அனைத்து சாதியினரிடையே பிராமணனை போலவும், அன்பான பொருள்களில் உயிர்காற்றை போலவும், நெருங்கியவர்களிடையே மனைவியை போலவும், எல்லா நதிகளிலும் கங்கையை போலவும், சுடர்களில் சூரியனை போலவும், எல்லா ஆயுதங்களில் சக்கரத்தை போலவும், எல்லா உலோகங்களில் தங்கத்தை போலவும், எல்லா வைணவர்களில் ருத்ரனை போலவும், எல்லா ரத்தினங்களில் கௌஸ்துபத்தை போலவும், வைசாக மாதமானது பக்திக்கும் நல்லொழுக்கத்திற்கும் உகந்த அனைத்து மாதங்களிலும் மிகச் சிறந்தது. ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் இன்பத்திற்கு உகந்தது உலகில் வேறு எதுவும் இல்லை. வைசாக மாதத்தில் சூரிய தேவர் மேஷத்தில் இருக்கும் பொழுது சூரிய உதயத்திற்கு முன்பு புனித நீராடுவதை வழக்கமாக கொண்ட ஒருவர் ஸ்ரீ மகாலட்சுமியுடன் இணைந்து புனித நீராடுவதை கண்டு இறைவன் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார். உயிரினங்கள் உணவில் மகிழ்ச்சி அடைவது போல வைசாக மாதத்தில் புனித நீராடுவதில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவும் சந்தேகத்திற்கிடமின்றி மகிழ்ச்சி அடைகிறார். வைசாக மாதத்தில் புனித நீராடுவதில் ஈடுபடும் மக்களை காணும் போது அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார். அதன் மூலம் ஒருவர் பாவங்களிலிருந்து விடுபட்டு ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் உலகில் கௌரவிக்கப்படுகிறார். சூரிய தேவர் மேஷத்தில் இருக்கும் பொழுது அதிகாலை பொழுதில் ஒருமுறை நீராடி தினசரி கடமைகளை செய்வதன் மூலம் பக்தன் பெரும் பாவங்களிலிருந்து விடுபடுகிறான். அவன் ஸ்ரீ மகாவிஷ்ணுவுடன் சாயுஜ்யத்தை, அவரது அடையாளத்தை அடைவான். வைசாக மாதத்தில் ஒரு மனிதன் துறவரம் செய்வதற்காக ஒரு அடி எடுத்து வைத்தால் அவன் சந்தேகத்திற்கு இடமின்றி 10,000 குதிரை யாகங்களின் பலனை அடைவான். அல்லது கோணலான மனம் கொண்ட ஒருவன் தன் மனதிற்குள் இதை தீர்த்து கொள்ளலாம். 100 யாகங்களின் பலனையும் அவன் பெறுவான். அதில் எந்த ஐயமும் இல்லை.
சூரிய தேவர் மேஷத்தில் இருக்கும் போது நீராடுவதற்காக ஒரு தனுசு தூரம் 3½ கைகள் தூரம் செல்பவன் எல்லா அடிமைத்தனங்களில் இருந்தும் விடுபடுவான். அவன் ஸ்ரீ மகாவிஷ்ணுவுடன் சாயுஜ்யத்தை அடைவான். சிறந்த மன்னரே, பிரபஞ்ச முட்டைக்குள் உள்ள 3 உலகங்களில் உள்ள அனைத்து தீர்த்தங்களும் ஓடைகள் போன்றவற்றில் மிக குறைந்த தண்ணீரில் கூட உள்ளன. யமனின் பதிவுகளில் உள்ள பாவங்கள் வைசாக மாதத்தில் குளிர்ந்த நீரில் நீராடாத வரை மட்டுமே கர்ஜிக்கின்றன. மன்னரே, தீர்த்தங்கள் முதலிய அனைத்து தெய்வங்களும் எப்போதும் வெளிப்புற நீரில், அதாவது ஆறுகள், ஏரிகள் போன்றவற்றில் உள்ளன. வைசாக திதி ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் கட்டளைப்படியும் மனிதர்களின் நலனின் விருப்பத்துடனும் அவர்கள் சூரிய உதயத்திலிருந்து 6 கடிகாக்கள், அதாவது 144 நிமிடங்கள் அங்கேயே தங்குகிறார்கள். அந்த நேரத்தில் ஆண்கள் நீராடவில்லை என்றால் அவர்கள் அவர்களை கடுமையாக சபித்துவிட்டு அவரவர் இருப்பிடங்களுக்கு செல்கிறார்கள். எனவே அரசரே, ஒருவர் நீராட வேண்டும், கூறியபடி நீராட வேண்டும். முதல் அத்தியாயம் நிறைவடைந்தது.